என்ன நேற்று ஒரே புரட்டியாக இருந்துச்சு. இந்த ஒரு என்ன அவங்க பேரை வேறு வாசிக்க மாட்டேன், ப்ரொஃபைலில் இருக்கிற பேரை. அந்த அக்காண்ட ரொம்ப 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 கடுப்பாகிட்டு கிடக்காதுல. என்னவா ஏக்கா கடுப்பை குறைக்க என்ன கடுப்பு? எனக்கு உங்களுக்கு என்ன சொத்து தகராறாக்கு? என்னத்தையே வீடியோவில் பேசுகிறேன், என்னத்தையே உங்கள் மனசில் இருக்குது நீங்கள் கமாண்டில் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் மனசை மாற்ற முடியாது என்னால். இனிமேல் ஒருத்தவளை இந்த கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதே கண்ணோட்டத்தையும் தோணும். ஒரு விஷயத்தை கூட நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாயாடி திமிர் பிடிச்சவ, தலகலம் உள்ளவ, எதிர்த்து பேசுகிறா, யாரையும் நேருக்கு நேரம் பேசுகிறா, இவெல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு யோசிக்கிறத விட அவங்ககிட்ட உண்மையும் நேர்மையும் இருக்குன்றத புரிஞ்சுக்கிறணும். எங்கனையுமே சொல்கிறேன், வாய் அதிகமாக பேசுகிறவங்க, நேருக்கு நேரம் எதையும் பேசி அதை எடுத்து வைக்கிறவங்க, அவங்ககிட்ட பூரா உண்மை நேர்மை இருக்கும். அதனால தான் அவங்களால தெளிவான விளக்கத்தை இங்கே கொடுக்க முடியும். புரியுதுங்களா? ஏதாச்சும் ஒரு மனசுக்குள்ள படியே வந்தகமா வச்சுக்கிட்டா தாடி இருக்கா வேறு ஒரு பொம்பளை பேச வந்துட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ள தோன்ற வரைசிவா அப்படி நினைப்பா மனசுக்குள்ள. பக்கத்தில் வந்து வாங்கக்கா நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன், நல்லாதாக்கா, ஆமாக்கா ஆமாக்கா அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் அப்படி எனக்கெல்லாம் அப்படி வரவே வராது தெரியுமா. ஒருத்தவங்க நம்மளை பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், நேரடியாக போய் என்ன என்னை பற்றி பேசிக்கிட்டே அப்படின்னு பேசுனாங்கன்னு தெரிஞ்சாலுமே ஒதுங்கி போமா அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரு. எதுக்கு நம்மளை பற்றி பேசுகிறாங்கன்னு நம்ம சடத்தியாக பேசுகிறது ரொம்ப இருப்பாது தெரியுமா. இதில் ஒரு சம்பாத்தியமா, இப்படி ஒரு சம்பாத்தியம்னா நானும் சம்பாதிக்கணும் அவசியமே இல்லை அப்படி இப்படிவாங்க. வேலைக்கு போகிற பொம்பளையில் பார்த்து வீட்டுக்குள்ளே இருக்கிற பொம்பளை சொல்லுவேன், மனசுக்குள்ளே ஓடும், ஐயோ அவளை மாதிரி நம்மளால் சம்பாதிக்க முடியலையே, நம்மளும் சம்பாதிச்சோம்னா நம்மளும் ஒரு 10,000 20,000 வேலைக்கு பண்ண முடியா, நல்ல குடும்பத்தை முன்னேற்றம் நம்ம புருஷை விட்டு இல்லை எப்படியே படுவாதை பயிர்னு மனசுக்குள்ளே இருக்கும். ஆனால் வெளியில் சொல்கிறது, என் புருஷன் நல்லா சம்பாதிச்சு கொடுக்காரு, நான் வேலைக்கு போய் காப்பாற்றணுன்ற அவசியம்லாம் கிடையாது, நான் ராணி மாதிரி என்னை வச்சுக்கிறாரு, நான் பாட்டுக்கு இருப்பேன் அப்படின்னு வேலைக்கு போகிற பொம்பளையை பார்த்து வேலை பார்க்குற பொம்பளை பேசுவாள். வீட்டில் இருக்கிறவன் வேலைக்கு போகணுன்ற ஆசை வேணா மனசுக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி இந்த யூடியூப்பில் பேசுகிற என்னைய இதெல்லாம் ஒரு சம்பாத்தியமோ, இப்படி ஒரு சம்பாத்தியம் சமைக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது அப்படின்னு சொந்த வந்தம் பேசிட்டாலும் மனசுக்குள்ளே ஆத்தாடி எப்படி பேசியே சம்பாதிக்கிறாளப்பா, நம்மளுக்கு எப்படி இது பண்ணணும் தெரியலையே, இது என்ன செய்யணும் தெரியலையே, எப்படின்னு தெரியலையப்பா அப்படின்ட்டு மனசுக்குள்ளே ஓடும். அதுதான் உண்மை. அதை மறைச்சிக்கிட்டு தான் பேசுறது. அந்த மாதிரி மறைக்கிறதெல்லாம் நம்மளுக்கு தோணாது. நானாக இருந்து என்ன தெரியுமா, அதை எப்படி திரு வீடியோவில் பேசுகிற, நம்மளும் சம்பாதிக்கணுமே, எப்படி இப்படி பேசுகிறேன்னு கேட்டு அவங்ககிட்ட தெரிஞ்சு நம்மளும் அதை முயற்சி பண்ண மாதிரி தான் முயற்சி பண்ணி கொடுப்பேன். இப்போ எங்கள் சொந்த வந்த முறை முயற்சி பண்ணுங்கன்னு சொல்ல வரல, ஆனால் இதிலும் சம்பாத்தியமானு சொல்ல வருங்க. ஏன் பீல கிடந்தா கூட காசை எடுத்து அப்படியே கழுவி அப்படியே வச்சுக்கிற உலகம், இதோ காசு இல்லை பாபா, என்ன ஒரு கேவலமான இது, ஃபோனில் பேசி சம்பாதிக்கணுமாக்கா அப்படின்னு வந்து இங்கே கௌரவ பேச்சு பேச வந்துடுறது. அப்படி பேசுகிறப்ப என்ன எனக்கு தோணும், அப்போ நான் ஒரு இப்படி வார்த்தை எடுத்து விடுவேன் எப்படின்னா, இதில் பேசுகிற பேச்சு அசிங்கம், இதில் பேசி சம்பாதிக்கிறது அசிங்கம்னு நினைக்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி சம்பாதிக்கிறீங்களே எப்படி அப்படின்னு நேரடியாகவே கேட்டுருவேன். அவங்க எப்படி சம்பாதிக்கிறாங்களோ அப்படி. அப்போ அந்த இடத்துல பெரிய மோசமான பொம்பளையா அவங்க மனசுக்கு எனக்கு தோணும். ஆனால் என் மனசுக்கு என்ன தெரியுதுன்னு, நான் கேட்டது உண்மை தானே, நான் அந்த கேள்வி கேட்டதில் பொய்யிருக்க, அது உண்மை தானே, அப்போ அப்படின்னு எனக்கு தோணும். உங்களுக்குலாம் என்ன தோணும், திமிர் பிடிச்சவ என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கா வருது ஐடியாவில் அப்படின்னு. அப்படித்தான் நேற்று கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குருவி அப்படி சொல்லி வீடு கட்டினா இதெல்லாம் ஒரு வீடாட்டா எப்படி வரும் எனக்கு நல்லபடியா. அண்ணன் இப்படி வீடு எடுத்துட்டாருன்னு சமந்தாரவள் முன்னாடி இப்படி பேசலாமா, அப்படி பேசினா சமந்தாரவு போவாங்க, அதே சமந்தாரவு முன்னாடி என்ன எப்படி சொல்லலாமா, இதெல்லாம் ஒரு வீடுண்டு சொல்லுங்க, கையல் மாமியா கூட வந்துட்டு இருக்கு அதுக்கிட்ட சொல்லலாமா அப்படி, இதெல்லாம் ஒரு வீடுன்னு இதை கோம்பூர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன என் வீட்டுக்கு எங்கள் வீட்டில் இந்த கொஞ்சம் வேலை கிடக்கு, அதனால நான் போடாமல் இருக்கேன். இதில் நான் சின்ன வீடாக இருக்குது, பெரிய ஒரு வீட்டை போய் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த வீடை போடு, இந்த வீடை போட்டு வெறுமையாக நான் கட்டின வீடுன்னு காட்டுன்றாங்க. அதெல்லாம் எவ்வளோ தெரியுமா, இந்த உன் புருஷன் ரொம்ப அசிங்கமாக இருக்கேன், இவனை காட்டாமல் அந்த அந்த பக்கத்தில் இருக்க மாதிரி அழகாக இருக்கேன் பாரு, அந்த புருஷனை அந்த புருஷன் சொல்லு அப்படின்னா எப்படி இருக்கேன் உங்களுக்கு? அப்புறம் நேரடி தான் கேட்கணும், அதெல்லாம் ஒன்றும் முடியாது. கேட்டதுக்கப்புறம் என்ன பேசாமல் விட்டாங்க, அது உண்மைன்னா எப்படி பேசாம ஓடி போயிருப்பாங்கல்ல. போங்க அப்படியே அவங்க பாட்டு கொடையை சுடுத்துட்டு நல்லா குதூகலமாக சிரித்து பேசிட்டு கொடைக்கானல் போகணும் டூர் பேசிட்டு போகிறாங்க. நீங்கள் என்னடான்னு அப்படியே குமிரி கிடைக்கிய குமுறு அந்த இது என்னமோ சாமி படம் போட்ட ப்ரொஃபைல் அக்காவுக்குலாம் குமுறி கிடக்காது. நீலாம் ஒரு பொம்பளையா அதான் இதான்னுக்கிட்டு பொம்பளை தான் வீட்டில் 1000 நாத்தனா நங்கைக்குள்ள 1000 சகசம் இருக்கும். நாங்கள் வாட்டுக்கு பேசுவோம், சிரிப்போம், திடீர்னு அழுவோம். அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கமாண்டை பண்ணுங்க. கமாண்ட் ஓட்டுறதுலாம் தப்பு இல்லை, கமாண்ட் ஓட்டுறதுல தப்பு சொல்ல வரல, நான் நல்லபடியாக பண்ணுங்க. ஆனால் உங்கள் கமாண்டை பார்த்துட்டு ஒரே சிரிப்பு, ஆத்தாடி மகராசி எனக்காக பேசியிருக்கேன் நீ நாத்தனா தொட்டு வணங்கிச்சு போனேன் நிறுத்தேன். அது வரைக்கும் எங்கள் நாத்தனாவை நீங்கள்லாம் குசி விடுத்தின வரைக்கும் சந்தோஷம், எனக்கும் சந்தோஷங்க. எனக்கு கொஞ்சம் லைட்டாக கவலை, ஆத்தாடி அப்படி
பேரும் இப்படி கிளம்பிட்டாங்களப்பா, நம்மளை கழுவி விட்டா அப்படின்னு. உண்மையை சொல்லணும். இப்போ தானே சொன்னேன், உண்மையை சொல்லணும், நம்மளை மறைச்சிட்டு பேசக்கூடாது. என்னங்க நான் சொல்கிறது? அப்படியே எப்படியா நீங்கள் வாட்டுக்கு பேசிக்கிட்டு இருங்க, நான் படுக்கிற என்னத்தையும் பேசுகிறேன், நீங்கள் என்னத்தையும் என் பேச புரிஞ்சுன்னா அதுக்கு ஏற்றாப்புல கமெண்ட் கொடுங்க மக்களே. ஆனால் ஒரு விஷயத்தை கூட நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஒரு பொம்பளை ஆம்பளை யாராக இருந்தாலும் அதாட்டியமாக பேச்சு, அதாட்டியமாக வார்த்தைகள் விடுறது, அதாட்டியமாக கத்தி பேசுறது, அப்படிலாம் ஒரு ஆளை பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட உண்மையும் நேர்மையும் இருக்குது. அதுதான் உண்மை. அதனால தான் அவங்களோட பேச்சை ஓங்கி பேச முடியுது, எகனையும் தெளிவாக பேச முடியுது, எகனையும் பயம் இல்லாமல் இருக்க முடியுது. பயமே ஒருத்தனுக்கு இல்லைன்னா அதே அர்த்தம். அவன்கிட்ட உண்மை இருக்குது, எந்த மறைமுகமும் இல்லை. மறைக்கிறவன்ட்ட அவன் திடீர்னு நல்லா கோமா பேசுவேன், திடீர்னு சிரிச்சு பேசுவேன், திடீர்னு மாற்றி பேசுவேன். அதில் கண்டுபிடிச்சிடலாம். மனசுக்குள்ள எங்கள் அம்மாலாம் இருந்தால் வடை சுட்டுக்கிட்டு இருக்கான் அதிரசம். ஒரு சேரை ஒரு அக்கா எடுத்துகிட்டு போயிட்டாங்க. படுவாது கத்தி தங்கச்சி விட்டு தானே அதிரசம் சொல்கிறோம். உட்காந்து சுட்டுட்டு போகிறாண்டு இல்லாமல் அந்த சேரை தூக்கிட்டு போகிறாளத்தா அவ்வளோ பொம்பளையா ஆத்தா அடி அப்படின்னுச்சு. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அந்த அக்கா வாராக இந்த வாராக நேராக சொல்லு வைப்போம். ஏண்டி தங்கச்சி வீட்டுக்கு தானே அது செஞ்சுடுறோம், இப்படி சேரத்துக்கிட்டு போறியடி, நீலாம் ஒரு பொம்பளை நேராக சொல்லு அப்படிங்கிறேன். வரட்டும் நான் சொல்கிறேன். என்ன எனக்கு என்ன பயமாடுச்சு. இந்த வாராக சொல்லு அப்படின்ட்டு அது தட்டிக்கிட்டே என்ன சொல்லு பார்க்குறேன். ஏத்தக்காணி வாத்த அது செஞ்சுருத்த 2 அரிசி எடுத்துக்கத்த, தங்கச்சி விட்டு அது செஞ்சா எடுத்து தின்னு சும்மா அது மாமியாக எடுத்துக்கூட அப்படிங்குதுங்க அம்மா. ஏமா அங்கே இருக்கீங்களே என்ன சொன்னா படுவாதக திண்ட கிட்டவதோட அது தின்னுன்ற அப்படிங்கிறேன். அப்படித்தான் பேசணும். ஒன்னே பெரிய பேசுவாங்க. நேருக்கு நேரம் பேசிட்டு ஆத்தா நின்னார் மக பெல்லாரவன் பேர் எடுப்பாங்க. போடிய கிட்டு அப்படின்ட்டுருச்சு. அப்படி நம்மளுக்கு வராது. எங்கள் அப்பா மாதிரி எங்கள் அம்மா மாதிரி கிடையாது. எங்கள் அப்பா நேருக்கு நேரம் எதாக இருந்தாலும் பேசுறதுக்குங்க. எங்கள் அப்பா கெட்டவர் ஒருத்தர் கூட நல்லவர் எடுத்து கிடையாது, கெட்டவர் தான் எடுப்பார். ஆனால் அவர்கிட்ட நேர்மையும் உண்மையும் இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு தான் புரிய முடியும். அது மாதிரி இந்த வீடியோவில் பார்க்குறவங்களுக்கு என்னையா நீங்கள் கெட்டவர் சொன்னாலும் நல்லவர் சொன்னாலும் நான் இப்படி தான் என் குணத்தை மாற்ற முடியாது. போனால் என்னைக்கு இருந்தாலும் வெளிப்பட்டே ஆகும். மறைக்க முடியாது. எப்படியாப்பட்டவர்களும் மறைக்க முடியாது. தன்னோட குடும்ப விஷயங்களை உண்மை நிலவரத்தை சொன்னோம்னா என்னுடைய உண்மையான குணமும் இதில் வெளிப்பட்டே ஆகும். அப்படி ஒரு வெளிப்பாடு தான் நேற்று என் நாத்தனாவை பேசணும். அது உண்மை, சரி கிடையாது. இதை ஒத்துக்கிறது கூட நெஞ்சில் தில்லு வேணும். என்ன நான் சொல்கிறது, அந்த தில்லு எனக்கு எப்போ இருக்குது. லைக் பண்ணுங்கள் மக்களே. என்ன இப்போ நாத்தனார் அங்கைக்குள்ளே பேசி சிரிக்கிறது சகசம். அப்படிலாம் நீங்கள் சிரிச்சதில்லை இருக்குது. எதையுமே நாத்தனார்கிட்ட சீரியஸாகவே கொண்டு போவே இருக்குது. அதே அவங்களுக்கு சீரியஸ் ஆகி எங்கள் வீட்டுக்காரர் சொல்லியிருக்காரு. சொல்லிங்க வீட்டுக்கு வந்து என்னக்கா செடி சண்டை அப்படின்னு இருந்தா, ஐயோ இன்னும் பேசிக்கிட்டு இருக்க, அதை விட போட்டு விட்ருங்க எப்போயா அப்படின்ட்டு. நான் ஏன்னு கேளுங்க, அது உண்மை. அவங்க வந்து என்னைய அந்த மாதிரி பண்ணது எனக்கு மனசு ஹர்ட் ஆச்சு. ஓகே, லைக் பண்ணுங்கள்.